அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து பண்டிகையில் அமாவாசை நாள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக கருதுறேங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த நாளில் நீராடுறது, தானம் செய்கிறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, நாம் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிருக்கோம் அப்படின்னா அதற்காக விரதம் இருந்து முன்னோருக்கான கடமைகளை செய்வதுக்கு இந்த அமாவாசை நாள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு அமாவாசையில் சித்திரை மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டதுங்க. அதாவது வைசாக் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைசாக் அமாவாசை அப்படின்னும் இந்த அமாவாசையை சொல்லப்பட்டது. இந்த நிலையில் இந்த சித்திரை அமாவாசையின் மூலமாக 3 ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. பொதுவாகவே இந்த கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களும் அப்படி நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் 3 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதே பவிக்கட்டும். இந்த அமாவாசையை வைசாக் அமாவாசை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வைசாக் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏப்ரல் 24ஆம் தேதி முதலே தொடங்கியிருக்கு. இந்த மாதத்தில் மற்ற மாதங்களை விட இந்த வைசாக அமாவாசை சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதனால் இந்த மாதத்தில் இந்த அமாவாசைக்கு நிறைய பேர் திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வருடத்தில் வரக்கூடிய வைசாக அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட 3 மாதங்கள் 3 மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா 3 ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் மாற்றங்கள் என்று சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க. அதாவது இந்த அமாவாசையால, இந்த வைசாக் அமாவாசையால மேஷம் ராசிக்காரர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்த்தா மங்களகரமான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் எது செய்தால் நன்மையாக முடியும், புதிய வருமானத்திற்கு வழி என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசிக்காரர்கள் அறிந்து செயல்பட போகிறாங்க. செல்வமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இந்த அமாவாசையால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மாற இருக்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் மேஷம் என்றால் கீழே மேஷ ராசிக்காரர்கள் என்று பதிவிடுங்க. அடுத்ததாக ரிஷபம் ராசி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமாவாசை என்று மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் இனி தொடர்ந்து இவர்களுக்கு மகிழ்ச்சியான நாட்கள் அதிகமாக வரப்போகுது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ரொம்பவே ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அல்லது நிறைய மருத்துவ செலவு ஆகிட்டே இருக்குது, அது சரி செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வைசாக்க அமாவாசைக்கு அப்புறமா ரிஷபராசிக்காரர்களுக்கு அவையெல்லாம் மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் இருக்கும். அதே போல் அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த வைசாக் அமாவாசை அப்படிங்கிறது மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. அதாவது அமாவாசை நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். புதிய வேலை தொடங்கியவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மேஷம், ரிஷபம், கும்பம் இந்த ராசியில் ஒருவர் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படி இந்த அமாவாசையானது இப்படி 3 ராசிக்காரர்களுக்கும் மிக பெரும் மாற்றங்களை கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க.
இந்த சித்திரை மாதத்தில் வந்த அமாவாசை அப்படிங்கிறது எல்லோருக்குமே நல்லதொரு பலனை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் ராமேஸ்வரத்தில் நிறைய பக்தர்கள் குவிந்து வழிபட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ராமேஸ்வரம் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் பக்தர்களுடைய வருகையானது ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. குறிப்பிட்டு வைசாக அமாவாசை ரொம்பவே அர்ப்பணிப்புடனும் பக்தியுடனும் அனுசரிக்கப்பட வேண்டியது. முன்னோர்கள் மற்றும் மூதாதையர்களை வணங்குவதற்கும் மரியாதை செலுத்துவதற்கும் ரொம்ப சிறப்பான நாளாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம். பொதுவாகவே அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நம்ம வழிபடுறோம். குறிப்பாக இந்த வைசாக அமாவாசை அன்னைக்கு துளசி ஜபத்தில் காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நம்மளுடைய நிதி கட்டுப்பாடுகளை நீக்கி ஸ்திரத்தன்மையை காக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதனால் இந்த அமாவாசையினால் நீங்கள் தவறு விட்டுருந்தீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, மீண்டும் வரக்கூட அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இது போன்ற மகாலட்சுமியினுடைய வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்புங்க. குறிப்பாக அமாவாசை அப்படின்னு சொன்னாவே தானம் கொடுக்கறது தான் முக்கியமாக சொல்லப்படுது. இந்த நாளில் பசுக்கள் உள்ளிட்ட விலங்குகளுக்கு நாம் உணவு கொடுக்கறது ரொம்பவே மங்களகரமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை நாளில் மட்டும்தான் இப்படி கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. மற்ற நாட்களில் கூட பசுக்களுக்கு நாம் உணவு, கீரை, பழங்கள் இது போன்றவற்றை நாம் தானமாக கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய மனத்திற்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. குறிப்பிட்டு இது போன்ற நாட்களில் நம்ம விலங்குகள், பறவைகள் போன்றவற்றுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராதபடி நடந்து கொள்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் கவனத்தோடு வச்சுக்கோங்க. குறிப்பாக அமாவாசை நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பித்ருக்களுக்கு தர்ப்பணம், பிண்ட தானம், பித்ரு பூஜை செய்வது இவையெல்லாம் நமக்கு அமைதியையும் செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இதோடு நாம் இந்த அமாவாசை நாட்களில் இது போன்று பக்திகரமாக கடைபிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுடைய ஆசையை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த அமாவாசை நாளில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஒவ்வொரு அமாவாசையுமே இறந்த நம்மளுடைய முன்னோர்களை வேண்டி வணங்குவது, விரதம் இருப்பது இவையெல்லாம் நல்லதுங்க. இந்த நாளில் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆற்றிலோ குளத்திலோ அங்கு சென்று நாம் இது போல் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது நல்லது. முதியவர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு நம்மளால் முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு உணவு பொருளை தானமாக கொடுக்கறது இன்னமும் நல்லது. வீட்டு பெண்கள் குளிச்சுட்டு காலையில் உணவு உண்ணாமல் இறந்த முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் பதார்த்தங்களையும் தயார் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. அன்றைய சமையலில் எல்லா விதமான காய்கறிகளும் இடம்பெறுது. விரதம் இருக்கிறவங்க காலையில் எதுவும் சாப்பிடாம இருந்து பிறகு எத்தனை நபர்களை நம்ம வணங்க வேண்டுமோ அத்தனை இலைகளை போட்டு சமைத்த எல்லா உணவுகளையும் பதார்த்தங்களையும் நாம் படைத்து துணிகளை வைத்து படைப்பது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் அகல் விளக்கு ஏற்றி தீப தூப ஆராதனைகள் காட்டி முழு மனதார நினைத்து வழிபாடு செய்யலாம். பிறகு படைத்த எல்லா உணவு பதார்த்தங்களையும் தனித்தனியாக இலையோடு எடுத்து நம்ம வீட்டுக்கு வெளியில உயரமான இடத்துல வைக்க. முன்னோர்களுக்கு படையல் இப்படி வைத்து காகங்களுக்கு, அதாவது காகங்கள் நம்ம பித்ருக்களுடைய அம்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காகங்களுக்கு இது போன்ற உணவுகளை வைக்கிறது இன்னமும் சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை விரதம் காலையில் சாப்பிடக்கூடாது, பகலில் சாப்பிடலாம். இரவில் பால், பழம் அல்லது சிற்றுண்டிகள் ஏதாவது சாப்பிடலாம். முறைப்படி அமாவாசை விரதம் இருந்து நம்ம முன்னோர்களை வழிபடுறவங்களுக்கு அவர்களுடைய ஆசையும் அருளும் எப்போதும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் நீங்கள் இது போன்ற வழிபாடுகள் எல்லாம் எப்படி மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அமாவாசை விரதம், அது மட்டும் இல்லாமல் இந்த வைசாக் அமாவாசையில் 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாம் இந்த வீடியோவில் அந்த ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சித்திரை அமாவாசையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய மாற்றங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அனைவருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.